நான் வந்து மதுரையில சன்னமட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து வரேன். ஆக்சுவலா எங்க ஊர்ல எல்லாம் யாரையும் படிக்க வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா வந்து அவ்வளோ வசதியும் கிடையாது. எங்க அம்மா அப்பா கூலி வேலை பார்த்தா என்ன படிக்க வச்சாங்க. நானுமே காட்டு வேலை எல்லாமே பார்ப்போம். நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக கவர்மெண்ட் அப்பெல்லாம் கிடைக்கல. நான் வெறும் 990 தான் எடுத்திருந்தேன் 2017. ஆனா அப்போவே என்னை லட்சக்கணக்கில் கட்டி கடன் வாங்கி எல்லாமே பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. அது எனக்கு வந்து ஒரு அவேர்னஸே கிடையாது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸே எனக்கு கிடையாது. எம்ஆர்பி மட்டும்தான் என்னோட எக்ஸாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி நான் சித்திரை காலேஜ் ஆஃப் நர்சிங் சொல்லிட்டு ஒரு பிரைவேட் காலேஜ் மதுரையில படித்தேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணி ஜிகேஎம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஒரு 2 years 9 months ஒர்க் பண்ணேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஜிப்மன் ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க என்னோட சீனியர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு புக்ஸ் வாங்கி நான் படிச்சேன். புக்ஸ் வாங்கி படிச்சப்போ என்னால அவ்வளோ அச்சீவ் பண்ண முடியல. 2018 ஜிப்மர்ல எனக்கு நெகட்டிவ் மார்க், அதை பத்தி ஒரு அவேர்னஸே கிடையாது. 50 கரெக்ட் 50 தப்பு அந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் ஆகி இங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்திருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் பாண்டிச்சேரிக்கு ஜிப்மருக்கு வந்திருக்கேன். அப்பவுமே என் பேரண்ட்ஸால வர முடியல, என் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கேன். வந்து அது அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மோட்டிவேட் ஆகி நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு நிறைய ஆன்லைன் யூடியூப் கிளாஸ்லாம் பார்த்து படிச்சுட்டு இருப்பேன். அப்போ 8 hours ஒர்க் இருக்கு எனக்கு. ஒர்க் போயிட்டு நைட் டியூட்டியில் படிக்கிறது, அப்பப்போ நிறைய கிங்ஸ் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தேன். 2024 ஜிப்மர் எழுதிட்டு வெளியே வரும்போது காட் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும், மீடியரோட பேம்ப்ளெட் எனக்கு கிடைச்சிச்சு. அது கிடைச்ச உடனே அதை பற்றி பார்த்த உடனே எனக்கு ஜாப்பை குவிட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரில. உடனே ரிசைன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு 1 month வீட்டில் தான் இருந்தேன். கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து இங்கே கிராஷ் கோர்ஸ் அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் டிசம்பரில் தான் ஜாயின் பண்ணேன். டிசம்பரில் ஜாயின் பண்ணி 4 months தான் படித்தேன். 4 months படித்த உடனே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ப்ரிலிம்ஸில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கல. எனக்கு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ கிடைக்காதனால நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன். அடுத்து ஏதாவது மதுரையிலேயே பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு அடுத்து கிராஷ் கோர்ஸ் அடுத்து நார்செட் 9க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணி அந்த ஜாப்புக்கான இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஒரு 10 days எதையுமே ஃபாலோ பண்ணல. ராஜ்குமார் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். சார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் 2 and 3 ரேங்க் வந்து வாங்க முடிஞ்சிச்சு. மீடியா டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேமிலியில் நான் ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட்டு, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்பு. இன்னைக்குமே என்னோட பேரண்ட்ஸால இங்கே வர முடியல. என்னோட சிஸ்டர் தான் கூட வந்திருக்காங்க. என்னோட பேரண்ட்ஸ் லைஃப்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது பொண்ணுங்களை படிக்க வைக்கிறாங்க, பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஒரு இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்காம பொண்ணுங்களை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க் பண்றேன். அவங்களுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே படிச்சதுனால என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. நான் என்ன மாதிரி படித்தேன் அப்படின்னா டெய்லியெல்லாம் படிக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்கும். ஹெட்செட்ல போட்டுட்டு ஆன்லைன் கிளாஸ் பால் கறந்துட்டு இருப்பாங்க, மாடு குள்ளரி போட்டுட்டு இருப்பாங்க. தூங்கி இருக்கேன். ஹெட்செட்ல ஓடிட்டு இருக்கும், நான் தூங்கிடுவேன். அப்புறம் என்னோட வீட்டில் வந்து எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் நடத்துனாங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு கவனிப்பேன். மறுநாள் அதை கண்டிப்பா ரிவைஸ் பண்ணிடுவேன். அந்த ரெக்கார்டிங் போட்டு எல்லா நோட்ஸ் எனக்கு எது தெரியும். நான் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை படிச்சதுலேயே எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ். அதனால எனக்கு அந்த ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்சு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நோட்ஸ் எடுத்து அப்புறம் சார் சொல்ற கீவேர்டெல்லாம் அப்பப்போ நோட் பண்ணி எந்த ஒரு கிளாஸ்லயும் எனக்கு குவிட் பண்ணது கிடையாது. எல்லா கிளாஸ்லயும் நடக்கும். ஈவன் நான் சாரோட இடமாதிரிலாம் பைக்ல எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போது பைக்லயோ பஸ்லயோ கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒன்லி மீடியர் அந்த கண்டென்ட் மட்டும் தான் படிச்சு வேற எந்த கண்டென்ட்டுமே நான் படிக்கிறேன். மீடியர் கண்டென்ட் மட்டுமே நீங்க படிச்சா போதும், அதுவே உங்களுக்கு எனப்பா இருக்கும். Thanks for media.
இல்லைங்க சார், என்னோட சீனியர்ஸ் தான் இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ணும்போது சீனியர்ஸ் அவங்களும் கொஞ்சம் கைட்